Hey guys, will you believe that when I tell this one tool replaced my straightener and hair dryer? Yes, it does. ரீசெண்டாக இந்த வைரலான அர்பன் யோங்கோட ஹாட் ஹேர் ப்ரஷ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் லைட் வெயிட் அண்ட் கன்வீனியன்ட் டு யூஸ். மற்றபடி இது ஃபுல்லாக உங்கள் ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணுவான்னு கேட்டால் இல்லை, இது ஃபுல்லாக ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணாது. இட்ஸ் சம்திங் லைக் வால்யூமைசர். ஹேரை பவுன்ஸியாக காட்டும் அண்ட் ஆல்சோ ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும். ஆனால் இது நீங்கள் லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சம்திங் லைக் ஆன்டி ஹியூமிடிட்டி ஸ்ப்ரே, சீரம்ஸ் அப்படிலாம் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹேர் ப்ரெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லீவ் இன் கண்டிஷனர் அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் ஆன்டி ஹியூமிடிட்டி ஸ்ப்ரே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஸ்க்ரீனில் காட்டுறது தான் வந்து ஓஜி ஆன்டி ஹியூமிடிட்டி ஸ்ப்ரே. பட் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அஃபோர்டபுளாக அர்பன் யோங்லேயே வந்து ஒரு ஃப்ரிஸ் ஃப்ரீ மிஸ்ட் இருந்துச்சு. அதனால் நான் ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். உங்கள்கிட்ட இருந்த சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம் தான் யூஸ் பண்ணேன். ஹேர் செக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரிஸ் ஃப்ரீ மிஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளோ அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் நீங்கள் சும்மா கோம் பண்ணணும். பிகாஸ் வெட் ஹேர் அப்போ தான் வந்து ட்ரை ஆகும். அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன வாட்டி நீங்கள் எப்படி வேணுமோ அதை வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் கர்வ்டாக அழகாக வேணும்னா வந்து நீங்கள் அதை டூலில் கர்ல் பண்ணி ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிட்ருங்க. ஸோ தட் இட் வில் கிவ் அ கர்ல்டு லுக். நீங்கள் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே இருந்தால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் சீரம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்திங்கன்னா நீங்கள் இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்லுது. அண்ட் எனக்கு தெரியல, நான் அதை ட்ரை பண்ணேன். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆர் வேவி ஹேராக இருந்துச்சிங்கன்னா திஸ் ஹேர் டூல் இஸ் அ கேம் சேஞ்சர். ஃபர்ஸ்ட் நான் ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ண மறந்துட்டேன். அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணேன். ஆனால் அந்த ஃப்ரிஸ் ஃப்ரீ மிஸ்லேயே ஹீட் ப்ரொடக்ஷன் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண வாட்டி ஹேர் வந்து லைக் சாஃப்டாக இருக்குது. எப்போவுமே லைக் ஏதோ ஒரு டியூல் யூஸ் பண்ணால் என் ஹேர் வந்து பிரிட்டிலாக இருக்கும். பட் அப்படி ஒரு ஃபீல் ஆகலை எனக்கு ஒரு 2 days கழிச்சு என்னோடய ஹேர் ஒரு நார்மல் ஃபார்ம்க்கே வந்துருச்சு. லைக் கீழே மட்டும் கேர்ள் ஆகிடுச்சு. பட் மேலெல்லாம் வந்து அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்குது. ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் பிரேக்கேஜ் கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரஷ்ஷுமே வந்து அவ்வளோ ஹார்ஷாக இல்லை. ஹேரை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு கேர்லி ஹேருங்கிறதால எனக்கு மோர் தென் 6 டைம்ஸே நான் ப்ரஷ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ப்ரஷ் பண்ண வாட்டியும் ஹேர் ஃபெல்ட் ஸோ சாஃப்ட் அண்ட் க்ளாஸி அண்ட் ஐ லவ்ட் த ப்ளோ அவுட். நீங்கள் டெய்லி எங்கேயோ அவசரமாக கிளம்பணுன்னா காலையில் எடுத்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக போயிடலாம். கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்னருமே யூஸ் பண்ணணுன்னாலும் ப்ளோ அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்கள் ஹேர் வந்து ஃபுல் ஸ்ட்ரைட்டண்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ அந்த ப்ளோ அவுட் பண்ண சைடுமே என்னோடய நேச்சுரல் ஹேர் சைடுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து நைக்காவில் ஆஃபர் இருக்கும்போது வாங்கினேன். சம்திங் இட் வாஸ் காஸ்ட் லைக் 1495. உங்களுக்கு இந்த டூலும் அந்த ஃப்ரிஸ் ஃப்ரீ மிஸ்ட்டும் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேர் வந்து 80% ட்ரையாக இருக்கணும் இந்த ப்ளோ அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி. என் ஹேரை பார்த்தீங்கன்னா தெரியும், இட் ஃபீல் ஸோ க்ளாஸி அண்ட் பார்க்கவும் ஷைனிங்காக இருக்குது. அப்புறமா ஃபுல்லாக நீங்கள் ப்ளோ அவுட் பண்ணி முடிச்சிட்ட வாட்டி ஃபுல் ஹேர் ஒரு டைம் நல்லா வந்து ப்ளோ அவுட் பண்ணிக்கோங்க. அதனால் ஈவன் அவுட்டாக எல்லா ஹேர்க்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேர் பேங்க்ஸ் இல்லைன்னா லைக் கர்டன் பேங்க்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அப்சைட் டவுனாக நீங்கள் கேர்ள் பண்ணிங்கன்னா, கர்டன் பேங்க்ஸாக இருந்துச்சுன்னா இட் வில் பி லுக்கிங் ஸோ ப்ரிட்டி. ப்ளோ அவுட் முடிச்சுட்டு ஒரு தாட்டி நீங்கள் சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து சாஃப்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். நான் அதே லாரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு பர்சனலி இந்த ப்ளோ அவுட் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து எப்பயும் போல் இல்லாமல் எந்த டூல் யூஸ் பண்ண வாட்டியும் என் ஹேர் வந்து இந்த டைம் தான் ஒரு 1 hour கழிச்சும் அதே மாதிரி இருந்தது. ஆனால் ப்ளோ அவுட் பண்ணப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி இல்லை, லைட்டாக ஃப்ரிஸ் ஆச்சு. பட் ஆனாலும் இது நல்லா தான் இருந்துச்சு. Actually, this is my first ever correct way of doing the blowout. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, my hair will be so curly. Actually, this is my curly hair and really this product is so good. This is totally non-sponsored and this is frizz free mist and it can also be used as anti-humidity spray and this one is also so good. Curly hair எப்படின்னா like if we straight or do blowout more than 1 hour வந்து லைக் நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணியுமே more than 1 hourல அகைன் இது இருந்த பொசிஷன்லேயே வந்துடும், கேர்ள் ஆகிடும். அண்ட் ஆக்சுவலி 1 hour ஆகுது, இன்னும் நேச்சுரல் ஃபார்முக்கு வரல. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து 3 wash வரைக்குமே ஹேர் இப்படியே இருக்குன்னு தான் போட்டிருக்கு. பட் I don't know how far it's true. I hope this video will be useful. Thank you so much for watching. Subscribe to my channel. Bye.